ஓம் சாந்தி. 23/7/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போது தனிமையில் அமர்ந்து விசார் சாகர் மந்தனம் செய்யுங்கள். ஞானக்கடலை கடைந்து சிந்தனை செய்யுங்கள். என்ன பாயிண்ட்டுகளை கேட்கிறீர்களோ அவற்றை ரிவைஸ் செய்யுங்கள். அதாவது கேட்ட ஞான கருத்துக்களை மீண்டும் நினைத்து பாருங்கள். கேள்வி: உங்களுடைய நினைவு யாத்திரை எப்போது முடிவுக்கு வரும்? பதில்: எப்போது உங்களுடைய எந்த ஒரு கர்மேந்திரியமும் ஏமாற்றாமல் இருக்குமோ, கர்மாதீத நிலை ஏற்படுமோ, அப்போது உங்களுடைய நினைவு யாத்திரை முடிவு பெறும். இப்போது நீங்கள் முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது. சேவையில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாகி அமர்ந்திருக்கிறீர்களா? குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், அரை கல்பமாக நாம் தேக அபிமானிகளாக இருந்துள்ளோம் என்பதை. இப்போது ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. பாபா புரிய வைக்கின்றார், தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அமர்ந்திருங்கள். அப்போதுதான் தந்தையின் நினைவு வரும். இல்லை என்றால் மறந்து விடுவீர்கள். நினைவு செய்யவில்லை என்றால் யாத்திரை எப்படி செய்ய முடியும்? பாவங்கள் எப்படி நீங்கும்? பிறகு நஷ்டம் ஏற்பட்டுவிடும். இதை அடிக்கடி நினைத்து பாருங்கள். இது முக்கியமான விஷயம். பாபாவோ அநேக விதமான யுக்திகளை சொல்லுகின்றார். எது சரி எது தவறு என்றும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. பாபாவோ ஞானக் கடலாக இருப்பவர். பக்தியையும் அவர் அறிவார். குழந்தைகள் பக்தியில் என்னவெல்லாம் செய்ய வேண்டியுள்ளது புரிய வைக்கின்றார். இந்த யக்யம், தவம் முதலியன செய்வது இவையெல்லாம் பக்தி மார்க்கம் ஆகும். தந்தைக்கு மகிமை செய்கிறார்கள் என்ற போதிலும் அது தலைகீழான மகிமையாக உள்ளது. உண்மையில் கிருஷ்ணரின் மகிமையையும் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எப்படி கிருஷ்ணர் வைகுண்டநாதர் என்று சொல்லப்படுகின்றார்? நல்லது. பாபா கேட்கிறார், கிருஷ்ணரை திரிலோகி நாத் என்று சொல்ல முடியுமா? 3 உலகத்தின் அதிகாரி என்று சொல்ல முடியுமா? திரிலோகி நாத் என்று பாடப்படுகிறது அல்லவா? இப்போது திரிலோக நாதன், அதாவது 3 உலகங்களான மூலவதனம், சூட்சும வதனம், ஸ்தூல வதனம் பற்றி குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பிரம்மாண்டத்திற்கும் எஜமானர் ஆகிறீர்கள். நாம் பிரம்மாண்டத்திற்கு எஜமானர் என்று கிருஷ்ணர் புரிந்து கொண்டிருப்பாரா? இல்லை. அவரோ வைகுண்டத்தில் இருந்தார். புதிய உலகமாகிய ஸ்வர்க்கம்தான் வைகுண்டம் என்று சொல்லப்படுகிறது. ஆக உண்மையில் திரிலோகி நாத் என்று யாரும் இல்லை. பாபா சரியான விஷயத்தை சொல்லி புரிய வைக்கின்றார். 3 உலகங்களோ உள்ளன. பிரம்மாண்டத்தின் எஜமானராக சிவபாபாவும் இருக்கின்றார், நீங்களும் இருக்கின்றீர்கள். சூக்ஷ்ம வதனத்தை பற்றிய விஷயமோ கிடையாது. ஸ்தூலமான உலகத்திலும் அவர் எஜமானர் கிடையாது. சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ கூட எஜமானர் அல்ல. ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்வர்க்கத்தின் எஜமானர் ஆவார். நரகத்தின் எஜமானராக ராவணன் உள்ளது. இது ராவண ராஜ்யம், அசுர ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. மனிதர்கள் சொல்லவும் செய்கின்றனர், ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா புரிய வைக்கின்றார். ராவணனுக்கு 10 தலைகள் காட்டுகிறார்கள். 5 விகாரங்கள் பெண்ணுடையவை, 5 விகாரங்கள் ஆணுடையவை. இப்போது 5 விகாரங்களோ அனைவரிடமும் உள்ளன. அனைவருமே ராவண ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். இப்போது நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். பாபா உயர்ந்த உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். தனிமையில் அமர்வதன் மூலம் இதுபோல விசார் சாகர் மந்தனம் செய்யலாம். அதாவது ஞானக்கடலை ஆழமாக சிந்தனை செய்து பார்க்கலாம். அந்த படிப்பிலும் மாணவர்கள் தனிமையில் புத்தகத்தை எடுத்து சென்று படிக்கிறார்கள். நீங்கள் புத்தகத்தை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆம், நீங்கள் பாயிண்ட்டுகளை குறித்து கொள்ளுகிறீர்கள். இதை பிறகு மீண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவை புரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் ஆழமான விஷயங்களாகும். பாபா சொல்கிறார் இல்லையா,
இன்று உங்களுக்கு ஆழத்திலும் மிக ஆழமான புது புது பாயிண்ட்டுகளை புரிய வைக்கிறேன் என்று. பாரஸ்புரியின் எஜமானர் லக்ஷ்மி நாராயணர் ஆவார்கள். விஷ்ணு என்றும் கூட சொல்ல மாட்டார்கள். விஷ்ணுவையும் கூட அவர்கள் இதே லக்ஷ்மி நாராயணர் தான் என்று புரிந்து கொள்ளவில்லை. இப்போது நீங்கள் சுருக்கமாக குறிக்கோள் மற்றும் நோக்கம் என்ன என்று புரிய வைக்கிறீர்கள். பிரம்மா சரஸ்வதி ஒன்றும் அவர்களுக்குள் ஜோடி என்பது கிடையாது. அதாவது கணவர் மனைவி அல்ல. இவரோ பிரஜாபிதா பிரம்மா இல்லையா? பிரஜாபிதா பிரம்மாவை கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் என்று அழைக்கிறார்கள். சிவபாபாவை பாபா என்று மட்டுமே சொல்கின்றனர். மற்றபடி அனைவருமே சகோதரர்கள். இந்த அனைவரும் பிரம்மாவின் குழந்தைகள். அனைவருக்கும் தெரியும் நாம் பகவானின் குழந்தைகள், சகோதரர்கள் ஆகிறோம் என்று. ஆனால் அவர் இருப்பது நிராகாரமான உலகத்தில். இப்போது நீங்கள் பிராமணர் ஆகியிருக்கிறீர்கள். சத்யுகம் புது உலகம் என்று சொல்லப்படுகிறது. இதன் பெயர் பிறகு புருஷோத்தம சங்கம யுகம் என்று வைக்கப்பட்டுள்ளது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. அதிகாலை நேரம் அரை மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் மிகுந்த அன்போடும் ஆர்வத்தோடும் படிப்பை படிக்க வேண்டும். பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். அனைத்து கர்மேந்திரியங்களும் கட்டுப்பாட்டில் வருகிற மாதிரி அப்படி முயற்சி செய்ய வேண்டும். 2. சேவையில் சுகம் துக்கம், மானம் அவமானம், குளிர்ச்சி வெப்பம் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் சேவையில் களைத்து போகக்கூடாது. 3 அடி நிலத்தில் கூட மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகம் திறந்து வைத்து வைரம் போல் ஆக்குகின்ற சேவை செய்ய வேண்டும். வரதானம். உண்மையான ஆன்மீக அன்பின் அனுபவத்தை செய்ய வைக்கக்கூடிய மாஸ்டர் அன்புக்கடல் ஆகுக. விளக்கம். எப்படி கடலின் கரைக்கு சென்றால் குளிர்ச்சியின் அனுபவம் ஏற்படுகிறதோ அதுபோல குழந்தைகள் நீங்கள் மாஸ்டர் அன்புக்கடல் ஆவீர்கள் என்றால் உங்கள் முன்னால் வரும் ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த அனுபவத்தை செய்ய வேண்டும். அதாவது மாஸ்டர் அன்பு கடலின் அலைகள் அன்பின் அனுபவத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றன என்று. ஏனென்றால் இன்றைய உலகம் உண்மையான ஆன்மீக அன்பிற்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறது. சுயநலமான அன்பை பார்த்து பார்த்து அந்த அன்பிலிருந்து மனம் விடுபட்டு விட்டது. எனவே ஆன்மீக அன்பின் சிறிது நேர அனுபவத்தையும் கூட வாழ்க்கைக்கான ஆதரவு என்று அவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள். ஸ்லோகன். ஞான செல்வத்தினால் நிரம்பியவர்களாக இருந்தீர்கள் என்றால் ஸ்தூலமான செல்வத்தின் பிராப்தி தானாகவே உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. சங்கல்பங்களின் சக்தியை சேமித்து கொண்டு சிரேஷ்டமான சேவை செய்வதற்கு கருவியாக ஆகுங்கள். எப்படி சத்யுக சிருஷ்டியை பற்றி சொல்லுகிறார்கள், அங்கே ஒரே ராஜ்யம் ஒரே தர்மம் இருக்கும் என்று. அதுபோலவே இப்போது சுய ராஜ்யத்திலும் கூட ஒரே ராஜ்யம். அதாவது சுயத்தின் சமிக்ஞையின்படி நீங்கள் அனைவரும் நடக்கிறீர்கள். மனம் தனது வழியை செலுத்தாமல் புத்தி தனது நிர்ணய சக்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. சமஸ்காரம் ஆத்மாவை ஆட்டி படைப்பதாக இருக்கக்கூடாது. அப்போதுதான் ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம் என்று சொல்வார்கள். ஆக அத்தகைய கட்டுப்படுத்தும் சக்தியை தனக்குள் தாரணை செய்யுங்கள். இதுவே எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவைக்கான சாதனம் ஆகும். நல்லது. ஓம் சாந்தி.